பிட்காயினை விட கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளை இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட நினைப்பு எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு வழங்கும். நீங்க எல்லாரும் கோவப்படுறதுக்கு முதல் நான் ஒன்றும் சொல்லல. ரியல் எஸ்டேட்லயோ கோல்டுலயோ நீங்க இன்வெஸ்ட் பண்றது நீங்க இந்த கல்ல ஃபேக் கரன்சியில வச்சிருக்கிறத விட நல்ல மில்லன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க கல்ல இந்த பேப்பர் கரன்சியில வச்சிருக்கிறத விட நீங்க கோல்டுலயோ ரியல் எஸ்டேட்லயோ இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் தான். ஆனா பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதோ கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதோ பெட்டர் இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு அசெட் கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்லியா இருக்கும். அந்த ஏர்லியா இருக்கிற டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களோட அசெட்ஸ்கள் பயங்கரமா க்ரோ ஆகும். கோல்ட் ரெவல்யூஷன் கொஞ்சம் காலத்துக்கு முதல், அதாவது நான்லாம் பிறக்கிறதுக்கு முதல்னு நினைக்கிறேன், அது எந்த பீரியட்னு தெரியும். கோல்ட் ரெவல்யூஷன் நடக்கக்குள்ள அநேகமான கோல்டு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போனாங்க. அந்த டைம்ல கோல்ட் ஸ்டாண்டர்டை பாவிச்சு பணம் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு கோல்டு ரெவல்யூஷன் நடக்கக்குள்ள நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா அதுதான் பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் விட. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரக்குள்ள ஏதாவது ஒரு ஏரியா ஒன்று பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு நாட்டோட ஒரு தலைநகரம் ஒன்றை புதுசாக உருவாக்கி அந்த தலைநகரத்தில் ஒரு நிறைய தொழில் வாய்ப்புகள்லாம் வருது. அந்த ஏரியா ஒன்று அப்பதான் பூம் ஆகுது. இப்போ பூமாக போறதுக்கு முதல் உங்களால அதுக்குள்ள போய் ரியல் எஸ்டேட் வாங்க இயலும்னு சொன்னா அந்த பீரியடுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த பீரியடுக்கு அது பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப அதுதான் பெஸ்ட்னு சொல்லி அதுக்குள்ள இறங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். ஆனா நான் ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் நான் தேடல. நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா மெல்ட் ஆகிட்டு இருக்கிற என்ன பேப்பர் கரன்சியல்ல இருந்து இன்ஃபிளேஷன்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நான் ரியல் எஸ்டேட்டுக்குள்ள போறேன், நான் கோல்டுக்குள்ள போறேன்னு சொல்லி போவீங்கன்னு சொன்னா தட்ஸ் ஆல் ரைட். ஆனா ஆர்கியூ பண்ண வராதிங்க. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றதை விட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லி ஆர்கியூ பண்ண வராங்க. ஓ கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது தான் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றதை விட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இப்ப கூடன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டுக்கு வராதிங்க. ஒவ்வொரு ஆசெட்டுக்கும் ஏர்லி அடாப்ஷன் பீரியட் ஒன்று இருக்குது. அந்த ஏர்லி அடாப்ஷன் பீரியட் கோல்டுக்கும் ஆல்ரெடி முடிஞ்சுது, ரியல் எஸ்டேட்டுக்கும் ஆல்ரெடி முடிஞ்சுது. இப்ப எதுக்குரிய ஏர்லி அடாப்ஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னா பிட்காயினுக்குரிய ஏர்லி அடாப்ஷன் போயிட்டு இருக்குது. இந்த போட்டோவை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா வழங்கும். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அசெட் கிளாஸ்ட மார்க்கெட் கேப்ப சொல்லிக்காங்க, எவ்வளவு வர்த் வேல்யூல இருக்குன்னு சொல்லி. கவர்மெண்ட் ஃபேக் மணியும் ஃபேக் பாண்ட்ஸ்களும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 ட்ரில்லியனும் 120 ட்ரில்லியனும் இருக்குது. இதே சமயம் நீங்க சொல்ற இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா 330, நீங்க சொல்ற கோல்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 16 ட்ரில்லியன். இதுல குட்டியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் ஜஸ்ட் 2 to 3 ட்ரில்லியன் டாலர்ஸ்ல தான் இப்போதைக்கு மார்க்கெட் கேப்ல இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் விடுங்க, இந்த பொய் கேஸ் எல்லாம் விடுங்க. ஓகே, இதெல்லாம் கூடிய சீக்கிரம் கலாப்ஸ் ஆகும். ஏன்டா கணக்கு வழக்கு இல்லாம பிரிண்ட் அடிச்சு தான் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் கலாப்ஸ் ஆயிரும். ஆனா பிட்காயின் கம்பேர்ட் டு ஆல் த அசெட், பிட்காயின் பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் 2 to 3 ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது US டாலர் பெறுமதியில். உலகத்திலேயே பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி பிட்காயினை ஹோல்ட் பண்ற ஆக்கள்ற பெர்சன்டேஜ் என்னன்னு சொன்னா 5 to 7% தான் இருக்குது. அதாவது உலகத்துல இருக்கிற 8 பில்லியன் சனத்தொகையிலே பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா நீங்க டாப் 7% ஒரு ஆள். இப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த பிட்காயினுக்கு ஏர்லிங்கிறது. நீங்க சொல்லலாம் ரியல் எஸ்டேட் இன்னும் இந்த பாண்டோட மணி மார்க்கெட் அளவுக்கு பெரிய அளவு இல்லை, இந்த கம்பினேஷனுக்கு பெரிய அளவுல இல்லை. இல்லாட்டி கோல்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரியல் எஸ்டேட் அளவுக்கு வரல, ஸ்டில் கோல்ட் பெஸ்ட்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஏன் பிட்காயினோட ஒப்பிடக்குள்ள ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ பெஸ்டான ஒரு அசெட் கிளாஸ் இல்லைங்கிறத இந்த இமேஜ் மூலமா நான் வழங்கப்படுத்துறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒன்று இதாகுது, பயங்கரமா டெவலப் ஆகுது. வைப்போம் ஒரு கேபிட்டல், ஒரு ஐடி கேபிட்டல் ஆகுது, பெரிய நிறைய ஐடி கம்பெனிஸ் உள்ளுக்கு வராங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சரியா, ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 10 to 15 வருஷத்துக்கு முதல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாலபேங்கிற ஒரு டவுன் ஒன்றுக்குள்ள நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்னேக்ஸ் லியேட்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லி நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கு முதல்ல அது பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு டெவலப் ஆன ஏரியா ஒன்று இல்லை. கொலம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற, அதாவது ஆஃப் கொலம்பு ஏரியா உண்டு. அந்த டைம்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ் உள்ளுக்கு வரக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்கு வருவாங்க. அந்த டவுன் நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லி போட்டு நிறைய லேண்டோட வேல்யூ எல்லாம் பயங்கரமா கூடி நிக்கி. அப்படி லேண்ட்ல வேல்யூ எல்லாம் கூடக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா நிறைய லேண்ட்ஸை வாங்கி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது பெரிய பெரிய டவுன் ஹவுஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க.
ஸோ அந்த பிரைவேட் கேம்பஸ்கள் வருது, அந்த ரெவல்யூஷன் வாரத்துக்கு முதல் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த மாலபே ஏரியாவில் டோட்டலா ஒரு 10,000 வீடுகள், கடைகள் அது இதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் ஒரு 10,000 இருக்குன்னு சொல்லி உதாரணத்துக்கு வச்சிருப்போம்னு சொன்னா, அந்த ரெவல்யூஷன் நடக்குது. அப்கோர்ஸ் அந்த ரெவல்யூஷன் நடக்கக்குள்ள அந்த இருக்கிற அந்த 10,000 ப்ராப்பர்ட்டிஸ் விலையும் கூடித்தான் போயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அப்படி விலை கூடினத்தால நிறைய பேரு உள்ளுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸை கட்ட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்த அந்த ப்ராப்பர்ட்டியை உடைச்சிட்டு அடுக்கு மாடி கட்டடங்களை கட்டுவாங்க. இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கிற இடத்த அந்த ஹவுஸ் உடைச்சிட்டு 20 மாடி 30 மாடி கட்டடம் கட்டி, அது இல்லை 20 மாடியிலையும் ஒரு மாடிக்கு 4 ஹவுஸ் போட்டு 100 வீடு கட்டலாம். அதாவது ஒரு வீடு இருந்த இடத்த 100 வீடா மாத்தலாம். ஸோ இது அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு இடத்த ஒரு ஏரியா வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற ரியல் எஸ்டேட்டோட சப்ளையை யாரும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் கூடும் தான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் இந்த ஃபேக் கரன்சியல் இதுக்கு பார்க்கல ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் கூடும் தான். ஆனால் சப்ளை ஃபிக்ஸ்டானு அப்படின்னு சொன்னால் இல்லை, யார் வேணுன்றாலும் சப்ளையை 2 மடங்கு 10 மடங்கு ஈவன் 100 மடங்கு கூட ஆக்கலாம் ஒரு இடத்த. அது நல்ல ஒரு இது பாயிண்ட்னு சொல்லி அனைவருக்கு தெரியும்னு சொன்னோம். ஆனால் பிட்காயின் 21 மில்லியன் சப்ளையில் எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்காயின் கூட யாரு நினைச்சாலும், எந்த கவர்மெண்ட் நினைச்சாலும், எந்த கம்பெனி நினைச்சாலும், யாரு நினைச்சாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்காயின் கூட உருவாக்க முடியாது. அதனாலதான் 17 வருஷமா இவ்வளவு காலத்துக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் எசெட்டா எந்தவித கரப்ஷனும் இல்லாம, எந்தவித பிழையும் இல்லாம, யாராலையும் ஹேக் பண்ண முடியாம, யாராலையும் நிப்பாட்ட முடியாம ரன் பண்ணிட்டு இருக்குது. ரெண்டாவது, கம்பெனிஸ் ஸ்டாக். இதை பத்தி நான் கதைக்கிறத கம்பெனி எப்போ வேணும்னாலும் அவங்களுக்கு கேபிட்டல் தான் சொன்னா அவங்க மோர் அண்ட் மோர் ஸ்டாக்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, ஸ்டாக் அந்த கம்பெனியோட வெலு கூடினா நம்மளோட இது அசெட் கூட்டிகிட்டு போகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எப்போ வேணுனாலும் அவங்க மோர் அண்ட் மோர் ஸ்டாக்ஸை பிரிண்ட் பண்ணி இதை டிவேல்யூ பண்ணலாம். அடுத்து இந்த ஃபியட் கரன்சி இதை பற்றி நான் கைக்கிறத எந்த விதமான பேக்கிங் அப்பவும் இல்லாமல் அவனோட ஃபண்டுக்கு பிரிண்ட் அடித்து தள்ளிட்டுருக்காங்க. அதனால இன்ஃப்ளேஷனுக்கு எவ்வளோ பெருச்சின்னு இந்த அசெட் எல்லாம் பயங்கரமாக, அந்த அசெட் கம்பேர்ட் டு இந்த ஃபியட் கரன்சி பயங்கரமாக ஏறுறது காரணம் இவனில் அவனோட கரன்சியை பிரிண்ட் அடித்து வெலு இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆக்கல ரியல் எஸ்டேட் மாதிரி கூடுதலாக கட்டையெல்லாம், ஸ்டாக் மாதிரி இஷ்யூ பண்ணிடலாம், மணி மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். கோல்டு நல்லது தானே சொல்லலாம். எப்போ எல்லாம் கோல்டோட ப்ரைஸ் கூடுதோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு மைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும். அதாவது கோல்டு மைனிகள் அவனுக்கு மைன் பண்ணுற கோல்டோட விலை கூடக்குள்ள ப்ராஃபிட்டபிள் ஆகுவாங்க. ப்ராஃபிட்டபிள் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட மைனிங் ஆப்ரேஷனை ஸ்கேல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆள் ஒரு 5 மைன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏர்ன் பண்ற கோல்டுல விலை கூடின உடனே அவர் ஏர்ன் பண்ற ப்ராஃபிட் கூடினா அவர் 6வது மைன் ஒன்றை தேடி உருவாக்குவார். ஸோ கோல்டோட சப்ளை ஃபிக்ஸ்ட் இல்லை, ஸ்கேர்ஸ் தான், ஃபிக்ஸ்ட் இல்லை. நிலத்துக்கு அடியில் நம்ம எத்தனை டன் கோல்டு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியும். ஸோ எப்போ எல்லாம் ப்ரைஸ் கொடுதோ அப்போ எல்லாம் நிறைய பேர் நிறைய கோல்டை தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய கோல்டை தேட ஆரம்பிச்சா கோல்டு நிறைய கண்டுபிடிப்பாங்க. அப்போ சப்ளை கூடினா திரும்ப கோல்டு ப்ரைஸ் குறையும். கம்பேர்ட் டு இந்த ஃபேக் ஃபியட் கரன்சிக்கு கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்டான அசெட் தான். ஆனால் கம்பேர்ட் டு பிட்காயின் கோல்டு நல்ல இல்லை. என்ன ஆனோம்னு சொன்னால் கோல்டு விலை கூடக்குள்ள அவங்க நிறைய கோல்டை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி பிட்காயின் விலை எவ்வளோ கூடினாலும் 21 மில்லியன் பிட்காயினை தாண்டி ஒரு பிட்காயினை கூட எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரையலாம். ஆனால் இப்போ சொல்லுங்கள், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெஸ்ட்னு சொல்லி இன்னும் நீங்கள் நினைக்கிங்களா? எல்லாங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, பிட்காயினை பற்றி காய்ச்சோடனே பிட்காயின் சம்மந்தமான போதியளவான நாலேஜ் இல்லை. போதியளவான நாலேஜ் இல்லை ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயம். அடுத்தது பிட்காயின் ப்ரைஸை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள $100,000 மேலே இருக்கு. 3 கோடி ஸ்ரீலங்கன் பணத்துக்கு 3 கோடிக்கு யார் போய் வாங்கினேன், 3 கோடி இல்லைன்னு சொல்லி அடுத்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிட்காயினை ஃபுல் பிட்காயினை தான் வாங்கன்னு சொல்லி எந்த விஷயமும் இல்லை. உங்கள்கிட்ட ஜஸ்ட் $5 இருந்தாலே பிட்காயின் வாங்கலாம். $5 எவ்வளோ, 1500 ரூபீஸ் இருந்தாலே நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். உங்களுக்கு சைவர் சம்திங் கிடைக்கும். முழு பிட்காயினை தான் வாங்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. குட் பார்ட் என்னன்னு சொன்னால் 1 பிட்காயின் இஸ் ஈக்குவல் டு 1 பிட்காயின். நீங்கள் பிட்காயினை இந்த கல்ல ஃபேக் பேப்பர் கரன்சியில் மெஷர் பண்ணுறதால அது இப்படி பயங்கரமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி வழங்குது. ஏன்டா இதில் பெருமதி குறைஞ்சிட்டு போகிறதால நீங்கள் இதில் மெஷர் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பிட்காயின் 1 மில்லியன் போகும். அதுக்கு பிறகு இந்த ஃபேக் கரன்சி இல்லாமல் போனது பிறகு எல்லாருமே சதோஷிஸில் பாவிக்க ஆரம்பிப்போம். இது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நான் இந்த கிரிப்டோங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கிறேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றது விருப்பம், ஆனா அது சம்பந்தமான போதிய அளவான நாலேஜ் இல்லை. அது எங்க வாங்குறேன், எப்படி படிக்கிறது, என்ன விஷயம், அது ஏன் நடக்குதுன்னு சொல்லி மேலதிகமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ லைக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. SBO கம்யூனிட்டியில் 100% ஃப்ரீயா பிட்காயின் சம்பந்தமா எல்லாத்தையுமே டீச் பண்ணிருக்கிறேன். அது சம்பந்தமான மேல டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா இந்த வீடியோ லைக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் இதை பத்தி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.